அடுத்த லைன். ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் பண்ணவா யா பிரபு? பண்ணுங்க ரசராணி. ஆஹ் அந்த பிரா மே பிரஹ் ம் மே ஆ தி எத்தனை தா ஆச்சு அது? மூ பிரம்மேத்தில எத்தனை இருக்கு? பிரபு. 3. வெரி குட். அப்புறம் பா 4, ம் ஆ 5, மா 6, ஆ மே தி 7, ஆ 8. ஓகே ஃபைன். லாஸ்ட் லைன் யார் பண்றீங்க? பாயசம் கடைசியில தான் சுறுசுறுப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாம் இப்ப நம்ம டைம் இல்லை. இப்ப பருப்பு ரசம்லாம் சாம்பார்லாம் போட்டுன்ட்டு பாயசம் உட்கார்ந்து இருக்குது. சொல்லுங்க பண்ணுங்க. பிரபு பா- பகவான் வந்து 3 சிலபல் பிரபு. பகவான். ஓகே வெரி குட். இதி இதி எப்படி பிரிக்கிறது? அது எப்படி பிரபு வரும்? அது இதி ஒன்னா? வந்து 2. ஈ 1 தி 1. ஓகே, இதி 2 ரெண்டுத்துலயும் உயிர்மை எழுத்து இருக்கு இல்லையா? ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஈ இருக்கு. 2 ஈ இருக்கு அதுல. ஓகே பிரபு. அண்ட் அண்ட் சப்தயத் அதுல வந்து 3 இருக்கு பிரபு. ச த ஏ தே அந்த டிஇ வந்து லாஸ்ட் வரும் bro. யா தே. எஸ் ப்ரோ. சப்த் ய தே 3 இருக்கு அதுல. அப்ப சப்தயத் பகவான்ல 3, இத்தில 2, சப்தேத்தேல 3. 3. ஸோ அப்ப 3 2 3 8 ஆயிடுச்சு. வெரி குட். ஓகே ஸோ அனுஷ்டுப்ல இருக்கு இந்த மீட்ரு. ஸோ நீங்க ஜென்ரலா பாதிக்கத்தை மோஸ்ட் ஆஃப் த ஸ்லோகாஸ் இதுல தான் இருக்கும். ஓகே உதாரணத்துக்கு தேஹினோஸ்மின் யதா தேஹே வதந்தி தத் தத்வவிதஸ் தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்த்யதே. அதே டியூனு சரிங்களா? ஓகே ஃபைன். யாரு யார் இருக்கீங்க இன்னைக்கு? எஸ் சம்பக மாதாஜி படிக்கிறேன்னு சொன்னீங்க. படிங்க மாதாஜி என் கூட. வதந்தி தத் தத்வவிதஸ் वदन्ति तत्तत्त्वविदस् வதந்தி தத் தத்வவிதஸ். वदन्ति तत्तत्त्वविदस् விதஸ் சொல்லாதீங்க, விதஸ். विदस् ஏன்னா நடுவுல இருக்கிற ரெண்டும் தா, கடைசியில இருக்கிற விதஸ்ல வந்து தா கிடையாது, அது தா. दा विदस् ஃபர்ஸ்ட் வேர்ட்லயும் தாதா இருக்கு. வதந்தி தத் தத்வவிதஸ். वदन्ति तत्तत्त्वविदस् விதஸ் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, தால போகுது அது லேசா. ஓகே ரெண்டு வாட்டி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் லைனா. वदन्ति 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 இல்ல ஃபுல் லைனா 2 வாட்டி சொல்லுங்க. वदन्ति तत्तत्त्वविदस् वदन्ति तत्तत्त्वविदस् ஓகே சிவானி மாதாஜி ரெண்டாவது லைன். தத்வம் யஜ்ஞானம் அத்வயம். तत्त्वं यज्ञानमद्वयम् தத்வம் யஜ்ஞானம் அத்வயம். तत्त्वं यज्ञान अद्वयम्. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து யஜ்ஞானம்னு சொல்லுவாங்க, பட் நம்ம யஜ்ஞானம்னே சொல்லலாம். சரிங்களா? தத்வம் யஜ்ஞானம் அத்வயம். तत्त्वं यज्ञानमद्वयम्. ஓகே 3 வாட்டி சொல்லுங்க. यज्ञानमद्वयम्. तत्त्वं यज्ञान अद्वयम्. ஓகே கேशव மாதாஜி. பிரம்மேதி பரமாத்மேதி. ब्रह्मेति परमात्मेति பிரம்மேதி பரமாத்மேதி. ब्रह्मेति परमात्मेति சொல்லுங்க இன்னும் 2 வாட்டி. ब्रह्मेति परमात्मेति ब्रह्मेति परमात्मेति ब्रह्मेति माताजी। परमात्मेति भगवान इति शब्द्यते. भगवान् इति सप्यते भगवान् भगवान इति इति शब्द्यते. भगवान् इति सप्यते சப்தியத்தை இல்ல, ஷப் ஷா வரணும் அதுல. ஓகே ओके இங்க भगवान् தமிழ்ல इति सप्यते தமிழ்ல இங்க எல்லாத்துக்குமே சாதம் போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ சமஸ்கிருதத்துல சப்தியதே. பகவான் இது சப்தியதே.
भगवान् इति सप्यते சப்தியதே शब्दयते யத்தே இன்னொரு வாட்டி ரெண்டு வாட்டி शब्दयते சொல்லுங்க. भगवान् इति सप्यते भगवान् इति शब्दयते வெரி குட். லக்ஷ்மி மாதாஜி ஃபர்ஸ்ட் லைன் வதந்தி தத்வவிதஸ். நீங்க உங்க பேரை மாத்தணுமா வேணாமா மாதாஜி? என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே, எஸ் லலிதா மாதாஜி சொல்லுங்க. அந்த லக்ஷ்மி மாதாஜி இருக்காங்க, அவங்க சொல்றாங்கன்னா சொல்லலாம், பட் அவங்க டியூட்டி ஏதாவது இருப்பாங்களான்னு தெரியல. ஓகே, லலிதா மாதாஜி செய்யுங்க அப்போ, அவங்க வரட்டும். யா ஓகே பிரபு. வதந்தி தத்வவிதஸ். ஃபுல்லா படிக்கணுமா பிரபு? ஒரு 3 வாட்டி படிங்க அத. ஓகே பிரபு. வதந்தி தத்வவிதஸ். வதந்தி தத்வவிதஸ். வெரி குட், வதந்தி வெரி குட். தத்வவிதஸ். கீதா மாதாஜி தத்வம் யஜ்ஞானம் அத்வயம். तत्त्वं यज्ञानमद्वयं तत्त्वं यज्ञानमद्वयम् ஸ்ரீகலா மாதாஜி பிரம்மேதி பரமாத்மேதி. ब्रह्मेति परमात्मेति ब्रह्मेति परमात्मेति ब्रह्मेति परमात्मेति हरे कृष्ण. இந்திரா மாதாஜி பகவான் இது சப்த்யதே. भगवान् इति सप्यते भगवान् इति सप्यते சா போது भगवान् மாதாஜி, சாவ இல்ல ஷால போங்க. பகவான் இது சப்த்யதே. भगवान् इति सप्यते भगवान् इति सप्यते भगवान् इति सप्यते யதே யதே நல்லா அழகா அந்த தே நல்லா தனியா வரணும். பகவான் இது சப்த்யதே. பகவான் இது சப்த்யதே. பகவான் இது சப்த்யதே. भगवान् इति सप्यते भगवान् इति सप्यते இல்ல அந்த சப்புக்கு அப்புறம் ஒரு து இருக்கு, கவனிச்சிங்களா? சப்து சப்தம் அப்படின்றோம்ல, சப்த்யதே அந்த भगवान् इति सप्यते ஒரு சின்னதா ஒரு இத்து கொடுங்க. பகவான் இது சப்த்யதே த்யதே. भगवान् इति सप्यते ஓகே भगवान् इति सप्यते ஓகே ஓகே மாதாஜி, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி நைஸ். கேஷவ மாதாஜி ஃபுல்லா படிங்க. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवानिति सप्यते. ஓகே, வெரி குட். ஸோ மிச்சத்தை நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு, அதனால் நீங்களாம் அப்படின்றதுக்குள்ளால முடிச்சிருவீங்க, சரிங்களா? ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா வதந்தி தத்துவவிதஸ். ஓகே, இந்த தத்துவத்தை எல்லாம் தெரிஞ்சவங்க, ஓகே, அவங்க வதந்தி, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம் அத்வயம். ஓகே, அந்த பரம்பொருள் வந்து அத்வயம். அப்படின்னா துவயம், ஆத்வயம். ஆத்வயம், துவயம்னா என்னது? ரெண்டு. ஆத்வயம்னா இரண்டு அல்லாத. புரியுதா? இரண்டு அல்லாதது. பகவான்னாவே கடவுள்னாவே ஒண்ணுதான். ஓகே, அவரு 2 கிடையாது, 4 கிடையாது, 5 எல்லாம் கிடையாது, 33 கோடி தேவர்கள்லாம் கிடையாது. நம்ம எல்லாரையும் வச்சுப்போம் இல்லையா? நோ, த சுப்ரீம் இஸ் தத்துவத்தை தெரிஞ்சவங்க, ஞானிகள், அறிவாளிகள், ஓகே, ஆன்மீகிகள், அவங்க எல்லாருமே என்ன சொல்றது? அந்த பரம்பொருள், த அப்சல்யூட் ட்ரூத் வந்து அத்வயம், மீன்ஸ் ஒன்னே ஒண்ணுதான், 2 அல்ல அப்படின்றாங்க. ஆனால் பிரம்மேதி பரமாத்மேதி இது, வாட் இஸ் தட் ஸ்லோகம்? பகவான் இது சப்தியதே இல்லையா? ஆனால் அவரை சிலர் பிரம்மனும், சிலர் பரமாத்மானும், சிலர் பகவானும் அவரை வந்து உணர்றாங்க.
உதாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு கல்பனா மாதாஜி இருக்காங்க. கல்பனா மாதாஜி ஒரு ஆளு தான். ஆனா அவங்க ஹஸ்பண்ட் எப்படி கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியல. கல்புன்னு இருக்கலாம், இல்ல கற்பூரம்னு இருக்கலாம், எனக்கு தெரியல, சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். ஓகே, அவங்க பொண்ணு அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஓகே, அவங்களோட அக்கா வாடி போட்டின்னு கூப்பிடலாம், இல்ல காலேஜ்ல மாதாஜிக்கு ஏதாவது வட்ட பேர் வச்சு கூப்பிடலாம் இல்லையா? சில இடத்துல ஒரு ஒரு பேர் வித்தியாசமா போட்டு கூப்பிடுவாங்க, கரெக்டா இல்லையா? ஆனால் கல்பனா மாதாஜின்றது ஒரே ஆளு தான். அவரை பல பேரு பல விதத்துல பாக்குறாங்க இல்லையா? நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கோம், உட்கார்ந்த இடத்த விட்டு எழும்பவே இல்லை அப்படின்னா நம்ம அம்மா எப்படி நம்மள ரியலைஸ் பண்ணுவாங்க? எருமை மாடு காலையில இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து எழும்பல, ஒரு வேலை செய்யல, எல்லாம் நான் தான் செய்யறேன், நாளைக்கு வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம், எந்திரிச்சு நீ வருதா பத்தியா பார்த்துக்கிட்டு அப்படியே மொபைல்ல நோண்டிக்கிட்டு படுத்து கிடக்குது அப்படின்னும் போது நம்மளை எப்படி ரியலைஸ் பண்றாங்க? எரும மாடா ரியலைஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பகவானை வந்து 3 விதத்துல ரியலைஸ் பண்றாங்க. ஆனால் அவர் அத்வயம், அத்வயம். ஓகே, ஹி இஸ் நாட் டியூவல், 2 கூட கிடையாது, ஹி இஸ் ஒன்லி ஒன். பட் பீப்புள் 3 நிலைகள்ல பாக்குறாங்க, பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரம்மன் அப்படின்னா இந்த ஞானிகள் எல்லாம் இருக்காங்க, உபநிஷத் அது இதெல்லாம் படிச்சு அவருக்கு அங்க இருக்கு கை, இங்க இருக்கு கால், அங்க இருக்கு, கடைசியில் அவர் டிசைட் பண்ணாங்க இவருக்கு உருவமே கிடையாதுயா, இவர் வெறும் லைட்டு தான் யா, அந்த சுப்ரீம் வந்து வெறும் லைட்டு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்கள பொறுத்த அந்த லைட்டும் ஆனா பகவான் தான், அவர் உடம்புல இருந்து வரக்கூடிய லைட்டு தான் அது. ஆனா அவங்க மொத்தத்துல அவங்க ஃபைனலா என்ன பண்ணிடுவாங்க? ஹி இஸ் ஒன்லி லைட், ஃப்ரம் லைட் எவ்ரி திங் இஸ் கமிங், த சுப்ரீம் இஸ் ஒன்லி லைட் அப்படின்றது அவங்களோட இது. யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? லோக்கலைஸ்டு ஃபார்ம்ல பரமாத்மா அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம எல்லார் ஹிருதயத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தான் சுப்ரீம், அவங்களோட முடிவு அதுதான். ஆனா பக்தர்கள் தான் கோலோகயேவ நிவசதி அவிகலாத்மா பூதோ, கோலோகத்துல எப்பவுமே அப்படியே நித்தியமா உட்கார்ந்து லக்ஷ்மி சகசிர சத சம்பிரம கல்ப விருட்சம் இருக்கும், அங்க சிந்தாமணி கல்லுல அதெல்லாம் அந்த பசுக்களுக்கெல்லாம் சேவை பண்ணிட்டு அங்க ஜாலியா விளையாடிட்டு லீலா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது அவங்க. இல்லைன்னா வைகுண்டத்துல பெருமாள் 4 கை ரூபத்துல இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பகவானை ரூபத்தோட வந்து அவங்க தான் வந்து உணர்றாங்க. ஸோ அது 3மே ஆனா ஒரே பர்சன் தான். ஆனா ஒருத்தர் வந்து வெறும் லைட்டு, ஒருத்தர் பரமாத்மான்னு சொல்லிட்டு அவரோட பார்ஷியல் எல்லாம் அவர் வந்து ரியலைஸ் பண்றாங்க, 3வது வந்து பகவான். அப்ப நிறைய பேர் கேட்கலாம், ஆக எல்லாம் ஒண்ணே ஒரு ஆள் தானே பிரபு, அப்போ 3 ஓகே தானே, ஏன் இதை வந்து பிரிக்கணும், எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இந்த பிரம்மன் ரியலைசேஷன்ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கைவல்ய முக்தி கிடைக்கும். ஆனா கைவல்ய முக்திய ரூபகோஷம் என்ன சொல்றாரு? கைவல்யம் நரக்காயத்தே த்ரிதச பூர் ஆகாஷ புஷ்பத்தே. இந்த கைவல்ய முக்கியத்தைய வந்து நரகத்துக்கு ஒப்பிடுறாங்க. இந்த பிரம்மஜோதியில போய் இருக்கக்கூடிய ஒரு முக்தி இருக்கு பாருங்க, அது வந்து நரகம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க பண்ணும்போது ஒன்னே ஒண்ணுதான், இந்த மாதிரி அறிவோட இருக்கக்கூடிய அந்த எல்லா தத்துவம்லாம் தெரிஞ்சவங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகவான் வந்து 2 அல்ல, ஆனா அவரை 3 விதத்துல எல்லாரும் ரியலைஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். பட் இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன். ஓகே, சோ கைவல்யம்ன்றது நரகத்துக்கு சமம் அப்படின்றாங்க. அதாவது பிரம்மனை வழிபட்டு பிரம்மஜோதியை அடைபவர்கள் அது வந்து நரகத்துக்கு சமம். ஆனா மகாபிரபு உன் கூட இருந்து உன்னோட ரசங்கள் எல்லாம், பகவானோட ரசங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான், அனுபவிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவனுக்கு கைவல்யம் நரகமா. ஓகே, அப்புறம் சொர்க்கலோகம் போன்ற விஷயங்கள்லாம் ஆகாஷ புஷ்பம், அப்படியே வானத்துல இருக்கிற 2-3 பூக்கு தான் அவனுக்கு வந்து சமமா. ஒரு பூக்கு எவ்வளவு இது கொடுப்பீங்க, அவ்வளவுதான் அவனை பொறுத்தால. ஓகே, ஸோ அத மாதிரி அவனோட இந்திரியங்கள் எல்லாமே வந்து பாம்புக்கு பல்ல பிடிங்கிட்டனா அந்த பாம்புக்கு ஒரு வேல்யூ இல்லைல்ல, அது மாதிரி அவனோட இந்திரியங்கள்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லையா. பகவானோட விஷயத்தை டேஸ்ட் பண்ணவனுக்கு ஐயோ அந்த இந்திரியத்தினால நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு எந்த விதமான ஒரு கவலையும் இல்லையா, அது பல்லு பிடுங்கின பாம்புக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அப்புறம் விதி மகேந்திர, அதாவது பிரம்மா இந்திரன் போன்றவர்கள், அதாவது விதியை எழுதுறது பிரம்மா எழுதுறாரு இல்லையா. ஸோ இந்த பிரம்மா சிவபெருமான் இந்திரன் இவங்க எல்லாருமே கீடா
வெறும் ஒரு பூச்சிக்கு சமம் அவங்களுக்கு. அவங்களெல்லாம் வந்து மீன்ஸ் அவங்களெல்லாம் அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. பகவானோட ரசங்களை அனுபவிச்சவனுக்கு இந்த பூலோகத்துல இருந்துட்டு சந்தோஷமா இருப்பானா. கைவல்ய முக்தியா வேண்டாம், ஐயோ அது நரகங்க, எனக்கு எதுக்குங்க அது. இங்க இருந்துட்டு அப்படியே ஜாலியா ஜெகநாத்தை பார்த்துட்டு ரதத்தை இழுத்துட்டு ஜெகநாத் பிரசாத்தை சாப்பிட்டுட்டு ஹரே கிருஷ்ணா பாடிட்டு இதை விட்டுட்டு எவனாவது கைவல்ய முக்தியில போயிட்டு பிரம்மஜோதியில போயிட்டு அப்படியே இருப்பானா. ஐயோ அது நரகம், என்னால முடியாதுப்பா. இப்ப ரத்த விலாசினி பயங்கர ஆக்டிவான பொண்ணு, அவளை போயிட்டு நீ எதுவும் பண்ண வேண்டாம் தங்கம் அப்படின்னு இப்படியே உட்கார்ந்துருன்னு சொன்னா அவளை என்ன சொல்லுவா? நிறைய பெரியவங்க வந்து இந்த கத்தாருக்கு வந்துட்டு திருப்பி போயிடுவாங்க. ஏன் போயிடுறாங்க? கொஞ்ச நாள்ல எங்க மாமா கூட நான் போறவங்க இருக்கு அப்படின்ட்டாரு. ஏன்? அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாம இருக்க முடியல. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனா இந்த ஊர்ல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால ஒன்றும் பண்ண முடியாம அவங்க ஊருக்கு போயிடுறான்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, பிரம்மஜோதியில அப்சல்யூட்லி ஜீரோ. யூ ஆர் ஒன்லி லைட். நீங்க லைட்ல அப்படியே மிதந்துகிட்டு இருப்பீங்க. அப்படியே ஐயோ நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம ஆத்மா வந்து ரொம்ப டைனமிக்கான ஒரு விஷயம், அதனால அது ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? ஸோ அதனால இந்த டிஃபரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டிஃபரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பகவானோட விஷயங்களை அனுபவிச்சவன் வந்து அவனுக்கு என்னது, அவனுக்கு முக்தி கூட வேண்டாம். நம்ம பக்தி ரசாமிரத சிந்துல பாக்குறோம் இல்லையா? உண்மையா ஒரு பக்தியில அவன் ரசத்தை அனுபவிச்சான்னா அவனுக்கு வந்து முக்தி கிடைச்சா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். முக்தியே வேண்டாம்னு சொல்லலாம். அவ்வளோ உயர்ந்தது இந்த இது. அதனால இந்த டிஃபரன்ஸ் இஸ் மஸ்ட். எல்லா காலேஜும் ஒண்ணா, எல்லா ட்ரெஸ்ஸும் ஒண்ணா. இந்த சுடிதாரை போட்டுட்டு எத்தனை பேர் நீங்க வந்து கல்யாணத்துக்கு வாங்கினா வருவீங்க? அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு வேண்டான்றீங்க, கரெக்டா இல்லையா? கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லுவீங்களோ இல்லையா? இந்த சுடிதாரை போட்டுட்டு அங்க வரமாட்டேன் இல்லையா? அதே மாதிரிதான் பக்தர்கள். ஒரு மண்ணாங்கட்டே வேண்டாம், எனக்கு அப்படிப்பட்ட முக்தியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இதை இன்னொரு விதத்துல பிரபுபாதர் வந்து லைட்டை வச்சு சொல்லுவாங்க. சூரியனோட வெளிச்சம் தெரியறது இல்லையா? அப்ப இந்த வெளிச்சத்தை வச்சு நம்மளுக்கு தெரியுது, ஓ சூரியன் இருக்கான். இப்ப இங்க இருந்து பார்த்தா எனக்கு சூரியன் தெரியல, ஆனா ஜன்னல் வழியா பாருங்க, ஓ சூரியன் இருக்கான் இனியும் அப்படின்ட்டு அந்த வெளிச்சம். அப்புறம் நீங்க வெளியில போயிட்டு கொஞ்சம் அப்படியே உத்து பாருங்க, அந்த குளோபு தெரியும் ரவுண்டு கலர்ல. இப்ப இங்க இருந்து பார்த்தா அது ரவுண்டா என்னன்னு தெரியல, வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. ஆனா வெளியில போய் கொஞ்சம் ஒரு கிளாஸ் கீஸ் போட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நல்லா, இல்லைன்னா உதிக்கிற நேரத்திலயோ இல்ல அஸ்தமன நேரத்திலயோ உதயத்திலயோ என்ன அருணோதய டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே ரவுண்டு பெர்ஃபெக்ட் ரவுண்ட்ல சும்மா தக்க 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 தக்கன்னு அழகா ரெட் கலர்ல பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. கரெக்டா? அப்ப என்ன பார்க்கலாம்? சூரியன் வந்து ரவுண்டு டிஸ்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆகி நீங்க சூரிய லோகத்துக்குள்ள போனா அங்க இருந்து யார் உங்களை வெல்கம் போலாங்க, வாங்க வாங்க உட்காருங்க காபி சாப்பிட்டு போலாம் வாங்க அப்படின்ட்டு யாரு கூப்பிடுவா நம்மள? என்னாச்சு யாருமே பதில் சொல்லல. யாரு கூப்பிடுவாங்க? யார் பேரு சொல்லுங்க? விவஸ்வான். வெரி குட். அருணோதயத்தை பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து கருடனோட அண்ணன். அவங்களுக்கு முழு வளர்ச்சி அடையாம அவங்க அம்மா பொறாமையினால தன்னோட சகோதரி மேல பொறாமைப்பட்டு, ஓகே, அவங்க 2 முட்டை கொடுத்துருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மூலியமா அவங்களுக்கு 2 முட்டை கொடுத்துருப்பாங்க. அவங்களோட சகோதரிக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முட்டை, அதுல இருந்து ஏகப்பட்ட பாம்பு வந்துடும். இந்த அம்மாவுக்கு ஒரு பிள்ளை கூட பிறக்கல. அப்ப கோவத்துல இல்லைன்னா அவசரத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த முட்டையை உடைச்சிருவாங்க. அதுல இருந்து வந்ததுதான் ஒரு ஹாஃபா ஒரு ஆள் வரும். ஓகே, அவங்க தான் வந்து கடைசியில சர்வீஸ் எடுத்துக்கிறாங்க. யாரோட சர்வீஸ் எடுத்துக்கிறாங்க? சூரியனுக்கு வண்டி ஓட்டுற சர்வீஸ். அவங்க தான் சேரியட் டிரைவர், ரதம் என்ன ரதத்தை ஓட்டுபவர், என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. ஓகே, நம்ம கிருஷ்ணர் மாதிரி. ஓகே, ஸோ அவங்க அங்க இருக்காங்க, சிவப்பு கலர்ல இருப்பாங்க அவங்க. ஓகே, அவங்களோட அடுத்தது சகோதரர் பிறக்கிறது தான் வந்து கருடன். சரியா? ஸோ அருணோதயன் பேர் வந்து சிவனோட பேர் கிடையாது, விவஸ்வான். நம்ம 4வது அத்தியாயத்துல வரும் இல்லையா? ஈஸ்வாகவே பிரவேத் மனுவே பிராக அந்த ஸ்லோகத்துல. ஸோ அப்ப நம்ம சூரிய லோகத்துக்கு போனா விவசாயம் சொல்லுவாங்க, வாங்க வாங்க எவ்வளவு நாள் ஆச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கூப்பிடுவாங்க. பக்தர்களாச்சு நீங்க எல்லாரும். என்ன எல்லாரும் 4வது அத்தியாயத்துல நிறைய வாட்டி கூப்பிட்டீங்க, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் வாங்க அப்படின்ட்டு சந்தோஷமா அவங்களெல்லாம் கிரீட் பண்ணுவார். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் வந்து வெளிச்சம் மட்டும்தான். செகண்ட் லெவல்
அந்த டிஸ்க் தெரியுது. தேர்ட் லெவல் போனீங்கன்னா உள்ள அங்க சூரிய பகவான் இருக்காங்க. இன்னொரு மாடர்ன் டைப்ல நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காட்டு பகுதியில் இருக்கீங்க. ஓகே, அங்க பாத்தீங்கன்னா தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. ஹாஹா, அப்பா எங்கேயோ ஒரு வெளிச்சம் இருக்குடா, அங்க யாரோ இருக்காங்க, என்னமோ இருக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெளிச்சத்தை பார்த்து இருட்டில் என்ன பண்ணுவோம், நடந்து போவோம் இல்லையா? வெளிச்சத்தை பார்த்து கொஞ்சம் தூரம் நடந்து போனா அதுல வெளிச்சம் மட்டும் இல்ல, உள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு வீடு தெரியுது, நம்மளுக்கு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆஹா, வீடுடா, நம்ம போயிட்டு இங்க தங்கிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க வீடை மெதுவா திறந்து உள்ள போனா ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கான். கரெக்டா? இப்போ முதல்ல தூரத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. கொஞ்சம் கிட்டக்க வரும்போது அது ஒரு வீடா தெரியுது. உள்ள போய் பார்த்தா ஒரு ஆள் இருக்கான் இல்லையா? சார், நான் ரூட்டு மிஸ் பண்ணிட்டேன், இருட்டுல காட்டுல மறந்துட்டேன், நாளைக்கு வெளிச்சம் வரைக்கும் இங்க தங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போயிடுறேன், எனக்கு ரூட் சொல்லி கொடுங்க காலையில அப்படின்னு நம்ம செய்வோம் இல்லையா? சோ மூணுமே ஒரே விஷயம் தான் பாக்குறோம், ஆனா மூணுத்தோட நிலை அதிகம். அப்போ இந்த மூணாவது நிலையில இப்ப அந்த பர்சனை பார்த்தவன் என்னெல்லாம் பார்த்திருக்கான்? வெளிச்சத்தை பார்த்தான், வீடையும் பார்த்தா, அதுல உள்ள இருக்கிற ஆளையும் பார்த்தான். அப்போ பகவான் ரியலைசேஷன் இன்க்ளூட்ஸ் பிரம்மேதி பரமாத்மேதி. பகவான் என்ன சொல்றாங்க? சச்சித் ஆனந்த விக்கிரக இல்லையா? என்ன ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் என்னது பிரம்ம சமிதால? ஈஸ்வரஹ பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக. பகவான் வந்து சச்சித்தானந்த விக்கிரகனா ஃபார்ம், ரூபத்தோட இருக்காரு. சச்சிதானந்த ரூபம் அவருக்கு, விக்கிரகனா ரூபம். ஓகே, உடனே நம்ம மெட்டல்ல ஒரு ரூபம் அப்படின்னு நினைக்காதீங்க, அவர் வந்து ரூபத்தோட இருக்காரு, ஃபுல் ரூபத்தோட அங்க இருக்கிறார். அப்ப என்ன ரூபத்துல இருக்காரு? சத்து சித்து ஆனந்த. ஓகே, இப்ப பிரம்மன் ரியலைசேஷன்ல வெறும் சத்து தான், எட்டர்னல். இப்போ இங்க செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கான், செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு அண்ணனா இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல, நாளை இன்னைக்கு அப்பாவா இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல. இட் இஸ் ஆல் டெம்பரவரி. அவன் என்னென்ன பாக்குறோன்னா அழகு இல்ல, அறிவு இல்ல, எல்லாமே டெம்பரவரியா போயிட்டு இருக்கு. அப்ப அவன் ஞானத்தினால அவன் புரிஞ்சுக்கிட்டான், பகவான் நித்தியமானவர், நம்ம ஆத்மா நித்தியமானது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ சத்து மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஆனா பரமாத்மேதி ரெண்டாவது நிலையில சத்து இருக்கு, சித்தும் இருக்கு, அறிவும் இருக்கு. பகவான் பரமாத்மாவா எல்லாருக்குள்ளயும் இருக்காங்க, நம்ம எல்லாருமே பகவானோட அம்சம். இந்த மாதிரி அறிவும் வருது. ஆனா பகவான் ரியலைசேஷன்ல சத்து சித்து ஆனந்த, அந்த தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எல்லாரும். கரெக்டா இல்லையா? நம்ம எல்லாரும் அதுக்கு தானே நாயா பேயா அலையிறோம். சாப்பிட்றதுல இருந்து உடுக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம என்ன, ஒரு படுக்கிறது கூட பாருங்களேன், இங்க படுக்கணுமா அங்க அங்க படுத்தா எனக்கு காத்து வராது, இங்கதான் நல்லா காத்து வரும், இந்த மெத்த நல்லா இருக்கும், இந்த தலைக்கண நல்லா இருக்கும். படுக்கிறதுல கூட நம்ம ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? அன்றாடம் செய்யக்கூடிய விஷயத்துல எனக்கு இந்த ஓரம் படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும், நீங்க உள்ள போங்க. எத்தனை வீட்டுல அந்த நீங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த அநியாயத்தெல்லாம்? ஓகே, கரெக்டா இல்லையா? வி நீட் ஆனந்தம் பிகாஸ் த ஆத்மா இஸ் சச்சித்தானந்தா. நம்ம ஆத்மா சச்சித்தானந்தா. அதனால எங்க ஒரு குழந்தை எடுத்து மடியில போடுங்களேன், அது கொஞ்சம் அழும் நெளியும், அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் பொசிஷன் தான். ஓகே, அப்புறம் ஆட்டிக்கிட்டே இருக்கணும். ஆட்டர் நிறுத்தினா அப்படின்னும், உடனே திருப்பி ஆட்டு டிங்கு 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 டிங்குன்னு அப்படி அதை நம்ம தொடைய போட்டு இப்படி காலை போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தோன்னா அது நல்லா ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கு. இனி ஆட்டு, எவ்வளவு நேரம்னாலும் ஆட்டு, நான் இப்படிதான் இருப்பேன். கரெக்டா இல்லையா? தூங்குற வரைக்கும் அது அன்கான்சியஸா தூங்குறதுன்றது ஒரு மயக்கம் இல்லையா? அந்த நிலைக்கு போற வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருக்கணும், இல்ல நம்ம தொட்டில ஆட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? எவ்ரிவேர் இந்த ஆத்மாவுக்கு ஆனந்தம் தேவை. ஸோ அதனால நம்ம எப்போ பரிபூர்ணமா நம்ம வந்து இருப்போமா, பகவான் ரியலைசேஷன் வரும்போது தான் பரிபூர்ணமா இருப்போம். ஓகே, அதே மாதிரி இந்த மற்ற ரியலைசேஷன்லாம் இருக்கு பாருங்களா, ரொம்ப கஷ்டமும் கூட. ரியலைசேஷனும் குறைவு, கம்மி, பட் கஷ்டம் பார்த்தீங்கன்னா பந்தாஸ்து கோடி சதபத்சர சம்பிர கம்மியோ, ஏகப்பட்ட கஷ்டங்களை வேற அனுபவிக்கணும். அதை நீங்க ரியலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளால என்ன பண்ணணும்? ஏகப்பட்ட கஷ்டங்கள். ஆனா இங்க இதுல என்ன பண்ணணும்? நல்லா தின்னு. இங்க கஷ்டமே என்னதுன்னா அவ்வளோ ஐட்டத்தையும் தின்றது தான். உதாரணத்துக்கு இன்னைக்கு இது என்னது, நம்ம கல்பனா மாதாஜி தலைமையில கீதா மாதாஜியோட கைடன்ஸ்ல
ரத யாத்திரை நடத்தணும். எத்தனை ஐட்டம்? கிட்டத்தட்ட 60-70 ஐட்டம். அந்த 60-70 ஐட்டம் தின்றதுலதான் கஷ்டம் நம்மளுக்கெல்லாம். எப்படிப்பட்ட கஷ்டம் பகவான் நம்மளுக்கு கொடுக்குறாரு பாருங்க. இந்த பகவான் ரியலைசேஷன்ல எண்டும் சூப்பரு. இப்ப இருக்கும்போது பாருங்க, சாப்பிட்டு அன்னைக்கு பார்க்கணும் அத்தனை பேரும். எனக்கு இன்னைக்கு கல்பனா மாதாஜி ஞாபகம் இருக்குது. ஒரு சாரி ரெட் கலர்ல சும்மா ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருந்தாங்க. எப்படி தக தகான்னு இருந்தாங்க அவங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜமிக்கெல்லாம் வச்சு எடுத்து கரெக்டா ஒரே கொண்டாட்டம் தான் அன்னைக்கு. நம்ம ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், மேக்கப்பா இருக்கட்டும், பகவானுக்கு அலங்காரமா இருக்கட்டும், பிரசாதமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் ஹாப்பிலி பெர்ஃபார்ம்டு. ஆனா இதே 10th கேண்டோல பிரம்மா வந்து கிருஷ்ணர்கிட்ட இதை பத்தி சொல்றாரு. ஆனா இந்த பக்தி எல்லாம் விட்டுட்டு அவன் வேற ப்ராசஸ் எல்லாம் எடுக்கிறான் பாத்தீங்களா, இந்த யோகி ப்ராசஸ், ஞானி ப்ராசஸ் எல்லாம். அதெல்லாம் ஐயோ எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. இதுக்கு எதுக்கு வந்து ஒப்பிடுறாருன்னா, கதிர் இருக்கு ஆனா கதிரே இல்லை. கதிர்னா புரியுது இல்லையா? பேடி ஃபீல்டுல இருந்து நம்ம ஒரு இது, ஆனா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஆனா நீ அதை அடி 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 அடின்னு அடிக்கிற. ஆக்சுவலி நல்ல முதிர்ந்த ஒரு கதிரை வந்து நீ அடிச்சனா உனக்கு என்ன கிடைக்கும்? முத்து முத்தா கிடைக்கும். பருப்போ அரிசியோ கோதுமையோ சோளமோ ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஆனா ஒண்ணுமே இல்லாத நீ அடி 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 அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில உனக்கு நீ அதை எடுத்து பார்த்தனா ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் காலி காலியா இருக்கும். இது வந்து பிரம்மா வந்து 10.14.4ல வந்து சொல்றாரு. என்ன ஒரு ஓமை பாருங்க. அப்படி எதுக்கு ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து எதுக்கு ஒப்பிடுறாரு? நம்மளோட பிரம்மன் ரியலைசேஷன் இல்லைன்னா பரமாத்மா ரியலைசேஷன். த பெஸ்ட் இஸ் பக்தி பண்றது தான் த ஈஸியஸ்ட் திங். இந்த ஸ்லோகம் என்ன அதுக்கப்புறமா படிங்க. ஏன்னா தரணிதா சொல்லிக்கிறா, நீ என்ன ஸ்லோகம் கிளாஸ் எடுக்கிற, நீ வந்து ஃபுல்லா பாகதம் கிளாஸ் எடுத்துனுக்கிற அப்படின்னு என்னை திட்டியிருக்கா. நேற்றுக்கு நிறைய 1 மணி நேரம் என்னை திட்டியிருக்கா. ஸோ அதனால இதுக்கு மேலே நான் நோ எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி இன்னொரு ஸ்லோகம் கூட இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. 10-32 கூட இருக்கு, அதையும் என்ன படிச்சுக்கோங்க நீங்க. ஹரியோம் தத்ச. நான் இதோட நிறுத்திக்கிறேன். ரசரா நீ கொஞ்சம் ஃபீட்பேக் கொடு, உங்க அப்பா திருந்திட்டாருன்னு சொல்லிட்டு. சரியா? ஹரே கிருஷ்ண பிரபு. எஸ் மாதாஜி சொல்லுங்க. பிரபு அகைன் கொஞ்சம் வேர்ட் பை வேர்டு இன்னொரு மீனிங் சொல்லுங்க. வேர்டு பை வேர்டு. சரிங்க மாதாஜி. தந்தனே நன்னானே தன தைய தன்னானே. இதை கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? பண்றேன் பிரபு. இல்லன்னா நானே பண்ணட்டும். அந்த ஸ்லோகம் இதே நம்ம பண்ணலாமா? வித் நான் பண்றேன் டிரான்ஸ்லேஷன் பிரபு. பண்ணுங்க மாதாஜி, பண்ணுங்க 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 பண்ணுங்க. பிரபு ஒரு டவுட் பிரபு. சொல்லுங்க பிரபு. இந்த பிரம்ம ரியலைசேஷன் இன்க்ளூட்ஸ் வந்து பிரம்மேதி பரமாத்மேதின்னு சொன்னீங்க பிரபு. பிரம்மேத்தினா பிரம்மன் ரியலைசேஷன், பரமாத்மேத்தினா பரமாத்மா ரியலைசேஷன், 2வது லெவல். யோகிகள் பண்ணுவாங்க இல்லையா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஞானிகள் பண்றது, 2வது வந்து யோகிகள் பண்றது. பகவான் இத்தி சப்தியத்தைன்றது 3rd ஒன்னு பக்தர்கள் பண்றது. ஓகேவா? ஓகே பிரபு. சரி, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒரு நிமிஷம். என் நோட்ஸ் இப்ப இருக்குது, இவ்வளவு நேரம் தேடினா கிடைக்கவே இல்லை. ஓகே சரி. வதந்தி அப்படின்னா நமக்கு கூட தமிழ்லயே ஒரு வேர்டு இருக்கு, வதந்தி அப்படின்ட்டு. வதந்தி பேசாத, புரளி பேசாத அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலா சமஸ்கிருதத்துல வதந்தின்னா சொல்றது, புரளிலாம் கிடையாது, சொல்றது. தத்துவ விதகான தத்துவத்தை தெரிந்தவர்கள். நீங்க இந்த வேர்டு வந்து இதுல கூட வரும்னு நினைக்கிறேன். என்னது 15.15ல வரும்னு நினைக்கிறேன். என்ன ஸ்லோகம் அது? வேதாந்த வித் வேத, அந்த ஸ்லோகம் சொல்லுங்க. सर्वस्य சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அவகலம் ச வேதைச்ச சர்வே வேத வேதாந்த வேத வேத்யோ வேதாந்த வித்துனது தெரிஞ்சவங்க, படிச்சவங்க. அப்ப தத்துவ விதகனா தத்துவத்தை எல்லாம் நல்லா தெரிஞ்ச படிச்ச அறிவாளிகள். தத்துவவித் அப்படின்னா எல்லாத்தையும் நல்லா படிச்சு அறிஞ்சவர்கள் அப்படின்னு அர்த்தம். தத்துவ விதக அப்படின்னா தத்துவத்தை எல்லாம் நல்லா தெரிஞ்சவர்கள். வித்துனா தெரியறது.
இல்ல படிச்சவங்க. ஓகே, தத்துவவித். ஏன்னா அந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, ஞான என்னது, வேதத்தை அறிஞ்சவன் நான் தான், வேதத்தை வகுத்தவனே தான், வேதத்தால் அறியப்பட வேண்டியவனும் நான் தான். அப்ப வேதவித் அப்படின்னா என்ன அர்த்தம், வேதத்தை அறிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தத்துவவித்னா தத்துவத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டவன், நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன், அப்ப படிப்பாளி, படிச்சவன். ஓகே, சோ அவங்க வதந்தி, வதந்தி என்ன சொல்றாங்க, ஓகே, வதந்தி தத் தத்துவவித். ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, தத்துவம் யக் ஞானம் அத்வயம். தத்துவம், இங்க தத்துவம்ன்ற மீனிங் வந்து பகவானை குறிக்கிறது. பகவானா இந்த அப்சல்யூட் ட்ரூத், அந்த பரம்பொருள். நம்மளுக்கு எல்லாம் மேல ஒருத்தன் இருக்கானே, அந்த பரம்பொருள் என்ன சொல்றாங்க, அத்வயம் அப்படின்ட்டு. தத்துவம் யக் ஞானம் அத்வயம். சோ இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஹையர் டீப்பா படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க ஆக்சுவலி 2 வார்த்தை இருக்கு. தத்துவம் இருக்கு, ஞானம் இருக்கு. அதாவது அந்த பரம்பொருளை பற்றின ஞானம். ஆனா இங்க 2த்தையும் சேர்த்து அத்வயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இங்க 2த்தையும் சேர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பௌதிக உலகத்துல தண்ணின்னு சொன்னா அது ஒரு சொல்லு. தண்ணி ஒரு கப்ல எடுத்து தகன்னு எடுத்துன்னு வந்தீங்கன்னா அது ஒரு பொருள் இல்லையா? அந்த பொருள் வேற, அந்த சொல் வேற. கரெக்டா? இப்ப இந்த சொல்ல நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, தண்ணி 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 தண்ணி, அப்பாடா தாக அடைஞ்சிடுச்சு அப்படின்னு யாருக்காவது இருக்குமா? இல்ல. தண்ணி தண்ணின்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு என்ன ஆகும், தண்ணி கூடி போயிடும். அப்ப என்ன அர்த்தம், இந்த சொல் தண்ணியை தான் குறிக்கிறது, ஆனா சொல் வேற, இந்த சப்தம் வேற, அந்த தண்ணி வேற. கரெக்டா? ஆனா பகவானோட இதுல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை பத்தின ஞானம் 2 ஒண்ணுதான். அவரு, அவரோட நாமம், அவரோட லீலைகள், அவரோட கதை எல்லாம் ஒண்ணுதான். இது ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. இட் இஸ் ஆல் த சேம். இப்ப உதாரணத்துக்கு சிவானி போயிட்டு பகவான் கிட்ட, பகவானே எனக்கு இது இன்னது என்னது கொடு அப்படின்னு கேட்கிறா. உடனே கிருஷ்ணரும் சிவானி SOSலாம் நல்லா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, பக்தி சாஸ்திரம் எல்லாம் முடிச்சிருக்கா, இனிஷியேஷனுக்காக முயற்சி பண்ணிருக்கா, இந்தபடி அவருக்கு சந்தோஷப்பட்டு கொடுத்துட்டார். ஆனா மோகன மாதாஜி என்ன தெரியுமா பண்றா, அவ வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கல, கிருஷ்ணரோட நாமத்துக்கிட்ட வந்து கேட்கிறா. கிருஷ்ணா நாமா, நீ எனக்கு இது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அந்த நாமம் எல்லாத்தையும் கொடுக்கும். கேன் யூ இமேஜின்? அந்த நாமம் எல்லாத்தையுமே கொடுக்கும். சம்பக மாதாஜி கதை விடுறதுல ரொம்ப கெட்டிக்காரி. அவன் என்ன பண்றான்னா, நாமத்தை கேட்கல, கிருஷ்ணரையும் கேட்கல, அவன் வந்து கிருஷ்ண கதை கிட்ட கேட்கிறா. உதாரணத்துக்கு கிருஷ்ண கதை நடந்துகிட்டு இருக்கு, நான் எனக்கு வந்து கிருஷ்ண கதை கேட்பேன், அதுல வந்து நான் கிருஷ்ண கிட்ட இதை கேட்க போறேன். அந்த கதையை கேட்கிறான். and she will get everything. கிருஷ்ணர் என்ன கொடுக்க முடியுமோ, கிருஷ்ணர் என்ன செய்ய முடியுமோ. இப்போ உதாரணத்துக்கு சோன்னு மழை கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க. சிவானி உடனே கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு, கிருஷ்ணா மழை கொட்டுது, என் வீடு இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு, என்ன பாத்துக்கோ, எங்க அப்பா என்ன சென்டரிங் பண்ணாருன்னே தெரியல, கணேஷ் பிரபு திட்ட வர்றாரு, நான் பாவி மனுஷா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சிவானி வந்து கிருஷ்ணர் கிட்ட போய் கேட்கிறா. மோகன மாதாஜி என்ன பண்றா, பயங்கரமா மழை பெய்யுது, எனக்கு பயமா இருக்கு. அவ என்ன பண்றா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு அவ மோகன மாதாஜி சாண்டிங் பண்றா. சம்பக மாதாஜி என்ன பண்றா, நேரா ஒரு கதை எடுக்கிற. நம்ம கிருஷ்ணா புக்கு யாராவது கிளாஸ் எடுக்கிறாங்க, பாகவதம் கிளாஸ் எடுக்கிறா, ஓகே போடு, ஜெகதானந்த பிரபு, ஜெகத்சாட்சி பிரபு, ராமாயணம் போடு. மழை சோன்னு பெஞ்சிட்டு இருக்கு, இவன் என்ன பண்றா, ஜெகத்சாட்சி. உதாரணத்துக்கு நான் அந்த மாதிரி தானே பண்ணேன். எனக்கு ஒரு பேய் பிரச்சனை இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், நான் கதையை கேட்டேன் இல்லையா, என்னோட குரு கிட்ட நான் கதையை கேட்டேன், and I got solved. ஸோ அத மாதிரி பகவான் என்ன கொடுக்க முடியுமோ சிவானிக்கு, அத மோகன மாதாஜோட நாமமும் கொடுக்கும். சம்பக மாதாஜோட, சம்பக மாதாஜினா சம்பக மாதாஜோட கதை கொடுக்காது, அதை எதுவும் கேட்டுறாதீங்க, நரகேஷு தான். அப்கோர்ஸ் அப்படி சொல்லக்கூடாது, நானு சம்பகா இஸ் ஆல்சோ a devotee. ஓகே, சோ அந்த ஹரிகதையும் கொடுக்கும். இது வந்து பௌதிகமா இது சாத்தியம் இல்லை. ஆன்மீகத்துல கிருஷ்ணர் இது எல்லாத்திலும் வேறல்ல. அதனாலதான் இங்க வந்து தத்துவம் யக் ஞானம் அத்வயம், அவரோட ஞானம் எல்லாமே இரண்டற்றது அப்படின்னு நாங்க ஞானத்தை கூட சேர்க்கிறாங்க.
சரிங்களா? இது கொஞ்சம் டீப்பு. இட்ஸ் ஓகே. அத்வயம் இதுதான் இந்த ஸ்லோகத்திலே முக்கியமான ஒரு விஷயம். அத்வயம் இரண்டல்லாத ஒன்று. there is no two. இவருங்க நிறைய பேர் வச்சுப்பாங்க. 2-3 பேரை வச்சுப்பாங்க. லக்ஷ்மியும் வச்சுக்கலாம், லக்ஷ்மி வைக்கலன்னா கோச்சுப்பாங்க. ஐயோ லக்ஷ்மி வந்து சரஸ்வதி கோச்சுக்கு பாருங்க, சரஸ்வதியும் வச்சுக்கோ. கரெக்டா இல்லையா? பயம்தான். கரெக்டா இல்லையா? இப்ப நிறைய கடையில பாத்தீங்கன்னா சூப்பரா இருப்பாங்க. விநாயகர் பக்கத்துல இந்த பக்கம் சரஸ்வதி, இந்த பக்கம் லக்ஷ்மி. பாவம் விநாயகர், அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை இவங்க 2 பேருக்கும். ஆனா அவரை தூக்கி நடுவுல போட்டுட்டு இவங்க 2 பேரும். ஏன்னா விநாயகர் விக்னங்களை நீக்கணும், எந்த கஷ்டம் வந்தாலும் நீக்கிடணும். இந்த அம்மா பொருள் தரணும், இந்த அம்மா அறிவை தரணும், எல்லாரையும் பத்திரமா வச்சுப்பாங்க நடுவுல. கரெக்டா? பக்கத்துக்கு இந்த பக்கம் அல்ல, அந்த பக்கம் ஜீசஸ் கிரைஸ்ட் வச்சுக்கிறாங்க. எதுக்கு வம்பு? ஒருவேளை இவர் இல்லாம அவரா இருந்துட்டா சரி எல்லாத்தையும் வச்சுக்கோ. கரெக்டா இல்லையா? அதுக்கப்புறம் அன்னபூர்ணியை வச்சுக்கோ. ஐயோ அவரு சோறு தராம போயிட்டாங்கன்னா இந்த அம்மா காசு தருவாங்க, சோறு இல்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரி அன்னபூர்ணியை தூக்கி வச்சுக்கோ. இன்னும் இந்த பரம்பொருள் ஒரே ஒருத்தர் தான். அத்வயம் இரண்டல்லாத ஒன்று. அத கரெக்டா பாருங்க. ஒண்ணுன்னு போடல. நீ ஒண்ணுன்னு சொன்னா இங்க ஒண்ணுன்னு சொல்றாங்க, அங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு. நோ, இரண்டல்லாததுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. இரண்டே கிடையாது. நீ ஒருவேளை நான் இங்க ஒண்ணு சொல்லுவேன், அங்க ஒண்ணு சொல்லுவேன், அப்ப இது ஒண்ணு அது ஒண்ணுன்னு நீங்க எடுத்துக்க கூடாது. நோ, இரண்டே கிடையாது. நம்பர் 2 அங்க கிடையாது. தேர் இஸ் ஒன்லி 1. அப்புறம் ஆனால் அவர்களை 3 விதமாக உணர்றாங்க. பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்தியத்தை. ஓகே, இஸ் இட் ஓகே எல்லாருக்கும்? பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தியத்தை இஸ் நோன் அஸ், சிலர் பகவான் இருப்பாங்க, சிலர் பரமாத்மான் இருப்பாங்க, சிலர் வந்து பிரம்மன் அப்படின்னு இருப்பாங்க. கீதா மாதாஜி, இஸ் இட் ஃபைன்? ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்லோகம் மாதாஜி, ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்லோகம். ஹரிபோல். எல்லாருமே 2 வாட்டி ஸ்லோகம் சொல்லலாம். லலிதா மாதாஜி ஆரம்பிங்க. யார் இன்னும் சொல்லாம இருக்கீங்க? இன்னைக்கு ஃபுல்லாவே கௌரவ பிரேமி சிந்து சொல்லல. எஸ், பிரின்சிபாலும் இவங்களும் சொல்லல, பாஸும் சொல்லவே இல்லை. சொல்லுங்க. ஓகே வததி தத்வ விதஷ் தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. Why பகவான்? Why பகவான்? பகவான் 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 ஹா வரவே கூடாது. பக க க க. பகவான் ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் வரிசையில பகவான். க காக்கு என்ன சொல்லலாம்? காடி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஹிந்தில காடி சொல்லுவாங்க, தமிழ்ல கா எங்க வருது? கஜேந்திரன் சொல்லுவாங்க. கஜேந்திரன். எஸ், வெரி குட் வெரி குட். கஜேந்திரன், அந்த கா வரணும். பகவான் கஜேந்திரன் பகவான். சொல்லுங்க. பகவான். ஓகே, வெரி குட் வெரி குட். எஸ், இன்னொரு லைன், இன்னொரு வாட்டி சொல்லுங்க ஃபுல்லா. வததி தத்வ விதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. சப்தியதே. வெரி குட். அடுத்தது வேற யாரும் இனி பண்ணலாம்? எஸ், சிந்து மாதாஜி பண்ணுங்க. हरे कृष्णा प्रभु। वदन्ति वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवानिति सप्यते. சப்தியதே, அதுல ஒரு இது வரணும். அந்த सप्यते சப்தியதே சப்தம் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி சப்தியதே சவுண்ட் அது. सप्यते। வெரி குட் வெரி குட். இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க. 2 டைம்ஸ் சொல்லிடுங்க எல்லாரும். யா, फुल्ला सुलभ प्रभु। ஆமா ஃபுல்லா சொல்லுங்க 2 வாட்டி. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवानिति सप्यते। ஓகே, वदन्ति எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை திருப்பி சொல்லிட்டே இருங்க. என்ன, அப்போ இங்க கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாருமே மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகே, கௌரவ பிரேமி மாதாஜி சொல்லுங்க. தேங்க்யூ சிந்து மாதாஜி. 2 டைம்ஸ் ஆயிடுது. ओके प्रभु। தேங்க்யூ.
वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति शब्दते. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகணும். இப்போ கௌரவரை பாருங்க, கிளாஸ் ஆரம்பிக்கும் போது பிரம்மஜோதியில இருந்தாங்க. இப்போ பாத்தீங்களா அப்படியே டிராவல் ஆயிட்டாங்க, பிரம்மஜோதியில இருந்து வந்துட்டாங்க இந்த பக்கம். ஓகே அங்க எக்கோ ஆகணும். சரி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् शब्दते. அந்த பிரஹ்ல ஏதோ பிரேக் அடிச்ச மாதிரி இருக்குது மாதாஜி. பிரம்மேதி அந்த ஹா ஹெச் வந்து ரொம்ப சைலண்டா தான் போகுது. சரி, உங்களுதுல கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, தேர்ட் லைன். பிரஹ்மேதி பரமாத்மேதி. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அது பிரஹ்மேதி வராது, பிரம்மேதி தான் வரணும். இத வந்து ஒரு வாட்டி என்ன மாதாஜி, எம் ஃப்ரண்ட்ல வந்து ஹெச் பேக்ல வரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது. ஆமா ஆமா, அத வந்து ஒரு வாட்டி எனக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூல் சொல்லி சங்கபாணி பிரபு எனக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ பிரம்மேதி சொல்லாதீங்க, பிரம்மேதி தான் வரும். பிரம்மன் பிரம்மேதி தான். சரிங்க. ஓகே, தேங்க்யூ. பிரம்மேதி பிரபு, இது தமிழ்ல அந்த 3 பிரம்மேதி கூட வேண்டாமா, பிரம்மேதி சொல்லு. அந்த ஹெச்ச கொஞ்சம் ரொம்ப குறைச்சிருங்க. சரிங்க. இல்லைன்னா கூப்பிடட்டா அவரா பிரபுவா? இல்ல வேணாம் பிரபு. பிரபு இந்த 3 வருமா? தமிழ்ல 3 போட்டிருக்காங்க. தமிழ்ல அந்த 3 வருமான்னு கேட்டேன். ஹரே கிருஷ்ணா, நான் கிளாஸ்ல இருக்கேன். ஏதாவது இம்பார்ட்டன்ட்டாங்களா பிரபு? சொல்லுங்க. என்ன கிளாஸ் வைக்கிறதுக்கா, மீட்டிங் வைக்கிறதுக்கா? ஓகே, தமிழ்ல என்ன என்ன 3 எங்க வருது? இந்த பிரம்மேதி. இல்ல, எதுக்கு அப்புறம் போட்டிருக்காங்க? நான் இங்க என்ன, சாரி, இது மறைச்சிருக்கா? ஒரு நிமிஷம். பிரம்மேதி புரியுதா? 3 போட்டுக்குதுன்னா என்ன அர்த்தம்? பிஏ வரணும்ல பிரபு? 3 போனோம்னா பிஏ வராதா? பிஏன்னா எனக்கு தெரியல. பிஏ இங்கிலீஷ்லயா? பிஏ தான் இங்கிலீஷ்ல. இங்க பி மட்டும் தான் இருக்கு. நீ இப்படி எல்லாம் நான் ரொம்ப கேட்காத தமிழ்ல. இல்ல இந்த ப்ரொனவுன்ஸ் இடத்துல பண்ணும்போது அந்த இடம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. பிரம்மேத்தின்னு கூட சொல்லலாம், பிரம்மேத்தின்னு கூட சொல்லலாம். ஆனா ப ப ப அப்ப பிரம்மேத்தின்னு சொல்லணும். அவ்வளவுதான். இதோட மீனிங், 3யோட மீனிங் அதுதான். ப ப ப ப மா. கரெக்டா இல்லையா? ப ப ப ப மா எல்லாமே லிப்ல சொல்லணும். இந்த இது ஃபுல்லாவே லிப்ல வரும், நாக்கே கிடையாது. ப ப ப ப மா. ஓகே, அதுல 3வது ப ப ப. அப்ப பிரம்மேதி, பிரம்மேதி. ஓகேவா? அது வந்து கூட்ட எழுத்து இல்லையா? பியும் ஆரும் சேர்ந்து வருது. அது பிரம்மேதி. ஓகேவா? சரிங்க. ஐ நோ யூ ஆர் நாட் கன்வின்ஸ்டு. எனக்கு அதை எப்படி சொல்றது, தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த 3 நீ இங்க இந்த பக்கம் போட சொல்றியா? ஒண்ணு அங்கிட்டு தள்ளி வரணும், ஒண்ணு ஏக்கு அங்கிட்டு வரணும், 6 ஏக்கு அங்கிட்டு வரணும். எனக்கு தெரியல, அதனால ராக்கு அங்கிட்டு வரணும். அப்படின்னா தமிழ்ல பார்த்தா எனக்கு அது கொஞ்சம் படிக்கும்போது எப்படி தமிழ்ல எனக்கு என்ன ரூல்ல போடுவாங்கன்னு தெரியல. See, it is only a exact word கிடையாது. They are trying to make it உணர்த்துறதுக்காக. That's it. நம்ம அதுல இருந்து அந்த 3ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப ரால 3 இருக்கா உனக்கு? ஃபர்ஸ்ட் சொல்லத. ரால 3 இருக்கா? கிடையாது. ஆமா, கரெக்டா? சோ அப்ப நீ இப்ப ராக்கு அப்புறம் நீ 3 போட்டானே, நீ அப்புறம் சொல்வா ரால 3ஏ கிடையாது, நீ யார் 3 போட்டிருக்கான்ட்டு. அப்ப அந்த இப்புல வந்து நீ தேர்டு பாவா யூஸ் பண்ணுன்றாங்க. அதான் பாயிண்ட் இதுல. ஓகே, சரிங்க ப்ரோ. அது ஒரு கூட்ட எழுத்து பிர. சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஃபைன்.
எல்லாருமே ரெண்டு ரெண்டு படிச்சிருங்க. தீபா மாதாஜி வந்திருக்காங்க. எப்போ வந்தீங்க? அப்பவே வந்துட்டேன் பிரபு. ஆனா வீடியோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆன் பண்ணேன். சரி சரி, நான் இப்பதான் பாக்குறேன் உங்களே. சரி சொல்லுங்க மாதாஜி, ஹரே படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. யா வதந்தி தத்வவிதஸ் தத்வம் ஞானபயம் பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. சப்தியதே, ஷா வரணும். ஓகே, யா சொல்லுங்க. சப்யதே வதந்தி தத்வவிதஸ் தத்வம் யஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, வெரி குட் வெரி குட். எஸ், வேற எல்லாரும் படிங்க. வேற யார் பண்ணணும் இன்னும்? நான் என்ன படிக்கல பிரபு. படிங்க கல்பனா மாதாஜி. வதந்தி தத்தத்வவிதஸ் தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. ஸ்ரீகலா மாதாஜி ஸ்லோகம் சொல்லியிருந்தேன். எல்லாரையுமே அவங்க மற்றவங்க படிக்கும்போது நம்மளும் ஸ்லோகம் சொல்லி மனப்பாடம் பண்ணிடுங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்க எல்லாருமே சொல்லுங்க. இன்னொரு 2 மினிட்ஸ் டக்கு டக்கான்னு முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. எஸ், வேற யாரு இனியும் ஃபர்ஸ்ட் ரவுண்டே முடிக்காதவங்க யாரு? அடியன் பிரபு. செய்யுங்க. பாயசம். வதந்தி தத்வவிதஸ்தத்வம் யஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தேயதே. ரெண்டு வாட்டி. வதந்தி தத்வவிதஸ்தத்வம் யஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தயதே. சப்தயதே வா, சப்த கிடையாது, சப்தியதே. சப்தா எங்க இருக்குதுங்க? சப்தயதே. இல்ல தமிழ்ல எப்படி இருக்கு? சப்த தான் இருக்கு, தா இல்லையா? இத்து தானே இருக்கு. சப்தயதே சப்தயதே. சப்தயத்தேன்னு சொன்னீங்க. சோ சப்தயதே, வெரி குட். ஒரு லாஸ்ட் லைன் திருப்பி சொல்லுங்க. பகவான் இதி சப்தயதே. ஓகே, வெரி குட். எஸ், இனி வேற யாரும் பண்ணல? ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண பிரபு. பண்ணுங்க மோகனா மாதாஜி, பண்ணுங்க. वदन्ति तत्तत्त्वविदः तत्त्वं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति सभ्यते. वदन्ति तत्तत्त्वविदः तत्त्वं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति सभ्यते. हरे कृष्ण. இந்த பிரம்மேதி அப்படின்னு சொல்றீங்க. பிரம்மேதி நல்லா அழகா அந்த தா வரட்டும், தண்ணியில வர மாதிரி வரட்டும். திருப்பி 3வது லைன் சொல்லுங்க. ब्रह्मेति परमात्मेति. மேதி ஏன் போகுது? மேதி, தி கிடையாது, தி. ब्रह्मेति परमात्मेति. இல்ல, தீ தான் போறீங்க. தீ நல்ல நெருப்பு மாதிரி வாங்க. பிரம்மேதி பரமாத்மேதி. ब्रह्मेति परमात्मेति. எஸ், குட். ரசராணி, நான் கரெக்டா செய்யறேனா? சொல்லுங்க. ஏன் பிரபு கரெக்ட் தான் பிரபு. ஏன் பிரபு கேட்டுக்கிட்டேன், எனக்கு என்ன தெரியும். நான் இந்த படிக்க ஸ்லோகம் கிளாஸ் நான் ஆரம்பிச்சதுக்கு நான் முதல்ல சொன்னேன். யாராவது மறந்துட்டீங்களான்னு தெரியல. எனக்கெல்லாம் நல்லா தெரியுன்றதுனால இந்த ஸ்லோகம் கிளாஸ், எனக்கு தெரியாததுனால தான் இந்த கிளாஸே ஆரம்பிச்சிருக்கேன். செய்யுங்க. ஹரே எஸ், கிருஷ்ணா. சொல்லுங்க. ரெண்டு பேருமே ரெண்டு வாட்டி சொல்லி முடிங்க. எஸ் பிரபு. வதந்தி தத்வவிதஸ் தத்வம் யஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதே. வதந்தி தத்வவிதஸ் தத்வம் யஜ்ஞானமத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யதே. ஹரே கிருஷ்ணா. 30 வயசு 28 வயசு ஆனாலும் அம்மாக்கு பிள்ளைதான். செய்யுங்க ஸ்ரீகலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. வதந்தி தத்தத்வவிதஸ்தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. வதந்தி தத்தத்வவிதஸ்தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. ஹரே கொஞ்சம் கிருஷ்ணா. பகவான் வந்து கால போயிடுது. பகவான். காசி பகவான் பகவான் மாதிரி லேசா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நல்லா அதுல என்ன?
பிரம்மே பகவான் ஆ பகவான் கொஞ்சம் சப்யதே ஓகே பகவான் சப்யதே. கொஞ்சம் பாத்துக்கோண்ணா ரசராணி, அங்க கொஞ்சம் கால போயிடுறது. ஃபர்ஸ்ட் காக்கு போயிடுறது, பகவான் போயிடுறது, பகவான் கால போனோம் அது. சரியா? இன்னைக்கு அப்புறமா ரசராணி கொஞ்சம் பார்த்துப்பா, கரெக்ஷன் பண்ணிக்கோ. எஸ், நெக்ஸ்ட் வேற யார் பண்ணணும்? மைத்திலி மாதாஜி பண்ண மாதிரி எனக்கு கேட்கவே இல்லை. அடுத்து சொல்ல வந்தேன் பிரபு, மோகனா படிச்சுட்டா. சாரி, பரவாயில்ல. விட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க ஹரே வைகுண்டத்துல கிருஷ்ணா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति शप्यते. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति शप्यते. हरे कृष्ण प्रभु. ஓகே, இந்த லாஸ்ட் லைன் மட்டும் சொல்லுங்க. भगवान् அப்புறம் भगवान् इति शप्यते. சரி, ஓகே. எஸ், வேற யார் இன்னி பண்ணணும்? ரெண்டு வாட்டி லாஸ்ட் டைம். பிரபு நான் எஸ், லக்ஷ்மி பண்றேன். சிவானி பண்ணுங்க. हरे कृष्ण प्रभु. எஸ், वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति सप्यते. சூப்பர். वदन्ति ஒண்ணுதுல நல்லா சொல்லியிருக்கா. தா எல்லா இடத்துலயுமே வதந்தி தத்வ தா எல்லாமே நல்லா இருக்கு. சொல்லுங்க, கண்டினியூ. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति सप्यते. Thank you. சப்தத்தை தான் கொஞ்சம் ஷா போகாம சப்தத்தேன்னு போன மாதிரி இருக்கு. இன்னொரு வாட்டி. भगवान् इति सप्यते. सप्यते. இன்னொரு வாட்டி. பகவான் கூட தப்பா தான் இருக்கு. भगवान् பகவான் கா भगवान् गंगेन சொல்லி கா போனோம். கஜேந்திரா மாதாஜி சொன்னாங்களே, கஜேந்திரா பகா கஜேந்திரா வரணும். भगवान् பகவான். ஓகே, இனியும் அப்புறம் भगवान् इति सप्यते. சப்தம். ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், வெரி குட். இனி யார் பண்ணணும்? யாரெல்லாம் கை தூக்குங்க, யாரெல்லாம் இன்னும் பண்ணல? பண்ணுங்க இந்திரா மாதாஜி. वदन्ति तत्त्वविदस्तत्त्वं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति लप्यते सप्यते. ஃபர்ஸ்ட் லைன் எனக்கு என்னமோ வேற ஏதோ பாடின மாதிரி இருந்தது. திருப்பி படிங்க. वदन्ति तत्त्वविदस्तत्त्वं கிடையாது. திருப்பி சொல்லுங்க, நான் சொல்லுங்க. வதந்தி தத்தத்வவிதஸ். वदन्ति तत्तत्त्वविदस्. எஸ், இன்னொரு வாட்டி 3 வாட்டி சொல்லுங்க இந்த லைனை. वदन्ति तत्तत्त्वविदस्. वदन्ति तत्तत्त्वविदस्. वदन्ति तत्तत्त्वविदस्. तत्त्वं यज्ञानम् अद्वयम्. तत्त्वं यज्ञानम् अद्वयम् ब्रह्मेति परमात्मेति भगवान् इति सप्यते. சப்தத்தே. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. இனி யார் பண்ணணும்? கை தூக்குங்க. எல்லாரும் சொல்லியாச்சா? ரெண்டு வாட்டி ஃபுல் ஸ்லோகா? இல்ல பிரபு. பண்ணுங்க. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति शप्यते. சொல்லவா பிரபு? இன்னொரு ஆமா கரெக்ட் இருக்கு. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति शप्यते. ஓகே, கீதா மாதாஜி பண்ணணும்னு வந்தீங்கல்ல, கேஷவ் மாதாஜிக்கு. ஓகே प्रभु. हरे कृष्ण प्रभु. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति शप्यते. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति
भगवान् इति शब्दते। हरे कृष्ण। எஸ் கேஷவ மாதாஜி ஆன் பண்ணீங்க. Yes, Prabhu. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवानिति शप्यते। वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवानिति शप्यते। ஓகே, ஏன் சிந்து மாதாஜி சொல்லக்கூடாதுன்னு வாய் அப்படியே மூடி வச்சிருக்கீங்க? நான் தான் சொன்னேன், எல்லாருமே சொல்ல சொல்ல இந்த கிளாஸுக்குள்ளேயே ஒரு 50 வாட்டி 100 வாட்டி சொல்லிட்டேன்னா இப்பவுமே மனப்பாடம் ஆயிட்டோம். ஓகே, யாருக்காவது மனப்பாடமா சொல்லுங்க. நான் சொல்லவா பிரபு இன்னொரு வாட்டி? இருங்க, லலிதா மாதாஜி சொல்லிட்டு பண்ணிடுங்க. பார்க்காம சொல்லுவா பிரபு. செய்யுங்க மாதாஜி, உங்க இஷ்டம் மாதாஜி. वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति शप्यते। சூப்பர், வெரி குட். ஹரே கிருஷ்ணா பிரபு. யா, वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवान् इति शप्यते. ஓகே ஃபைன். போதுமா இன்னைக்கு கிளாஸ்? இதோட நிறுத்திக்கலாமா? ஓகே பிரபு. எஸ் ரசராணி, ஓகே, உங்க மெசேஜ் படிச்சிட்டேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்லோகம். வதந்தி தத்துவவிதஸ். ஏன்னா அனுகூல மாதாஜி சொல்லியிருக்கேன், நீ கன்க்ளூட் பண்ண மாட்டேன்ற கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ தத்துவவிதக, அதாவது தத்துவத்தை எல்லாம் நல்லா தெரிஞ்ச படித்தவர்கள் வதந்தி என்ன சொல்றாங்க? வதந்தி தத்துவவிதஸ், அதான் ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, நல்லா படிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, தத்துவம் ஞானம் அத்வயம், அந்த பரம்பொருள் தத்துவம் ஞானம், அவரோட ஞானம் எல்லாம் இரண்டு அல்லாதது, அத்வயம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா பரம்பொருள் ஒன்று, இரண்டு அல்லாத ஒன்று, அதுதான் அர்த்தம். ஓகே, அதுதான் ரொம்ப சிம்பிள். தத்வத் யஜ்ஞானம் அத்வயம். ஓகே, அடுத்தது ஆனா என்ன பண்றாங்க? பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தத்தை. இப்படி மூன்று விதத்துல பிரம்மனாகவும் சிலர் பரமாத்மாகவும் சிலர் பகவானாகவும் அதை உணர்றாங்க அப்படின்றாங்க. இல்லைன்னா சொல்றாங்க, சிலர் பரமாத்மான்னு சொல்றாங்க. இந்த பரம்பொருள்ல சிலர் பரமாத்மான்னு சொல்றாங்க, சிலர் பிரம்மன்னு சொல்றாங்க, பரபிரம்மன் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. சிலர் பகவான் அப்படின்னு சொல்றாங்க. இதான் இது. ஹரி ஓம் தத் சத். பாகவதம் கிரந்தராஜ் கி ஜாய், ஸ்ரீலா பிரபாத் கி ஜாய், ஸ்ரீலா குரு மகாராஜ் கி ஜாய். இதுக்கு நம்ம ரெண்டு விதமான இது பார்த்தோம். ஒன்று சூரியன் பார்த்தோம், இன்னொன்று ஒரு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடு வெளிச்சமா இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்தோம். இப்படி ரெண்டு அனாலஜிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் திருப்தி? சத்தியதேனா சொல்றதுனா மீனிங்கா பிரபு? இல்ல, வதந்தி சொல்றது, சப்தத்தேனா அதுவும் சொல்றதுதான், சவுண்டு தான் அது. எனக்கு அப்படி கேட்கறது அப்படின்றாங்களா, அந்த மாதிரி இந்த இரண்டல்லாத அந்த ஒன்றை சிலர் பிரம்மன்னு சொல்றாங்க, சிலர் பரமாத்மான்னு சொல்றாங்க, சிலர் பகவான்னு சொல்றாங்க. செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் நல்லா படிச்சவங்க ஞானிகள் சொல்றாங்க பரம்பொருள் இரண்டல்லாத ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இதான் செகண்ட் லைன். அது தேர்ட் லைன் சிலர் பிரம்மன் பரமாத்மா இல்ல, சிலர் இல்ல, அந்த இரண்டல்லாத ஒன்றை சிலர் பிரம்மன் சொல்லுவாங்க, சிலர் பரமாத்மான்னு சொல்லுவாங்க, சிலர் பகவான் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. வாஞ்சா கல்பியதர்ப்யாச்ச கிருபா சிந்துப்யேவ ச பதே